அண்மை செய்தி வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனின் வீடுகளில் நடந்த அமலாக்கத்துறையின் சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. 8 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், இப்போ இந்த சோதனை என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய கூடுதல் தகவல்கள் என்ன? கண்டிப்பாக வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசனுடைய வீடு உள்ளது. இவருடைய வீடு பள்ளிக்குப்பம் நடுமோற்று பகுதியில் அமைந்துள்ளது. இந்த வீட்டில் அமலாக்கப் பிரிவு போலீசார் சுமார் 3 வாகனங்களில் வந்து 6 பேர் கொண்ட குழுவினர் காலை 7 மணி முதலேயே அவர் வீட்டு சோதனையை மேற்கொண்டு வந்தனர். இந்த பூஞ்சோலை சீனிவாசன் திமுகவின் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளராக உள்ளார். தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்ட சோதனை சுமார் 8 மணி நேரத்திற்கு பிறகு தற்போது முடிவடைந்துள்ளது. அவருடைய அந்த வீட்டில் மட்டுமல்லாமல் அவர் வீட்டிற்கு அருகில் உள்ள மற்றொரு தெருவில் இவருடைய மற்றொரு வீடு உள்ளது. அங்கு அவர் உறவினர் தங்கியுள்ளனர். அந்த வீட்டிலேயும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வந்தது. இந்த 2 வீடுகளிலும் சோதனை 8 மணி நேரத்திற்கு பிறகு தற்போது முடிவடைந்துள்ளது. அந்த வீடுகளில் இருந்து சுமார் 3 பைகளில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆவணங்களை கைப்பற்றி வண்டியில் ஏற்றிக் கொண்டு அமலாக்கத்துறை பிரிவினர் தற்போதுதான் அங்கிருந்து கிளம்பினர். இந்த சோதனை எங்கு நிறைவு பெற்றதை அடுத்து வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி பகுதியில் உள்ள அமைச்சர் துரைமுருகனும் அவருடைய மகன் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் தங்கி அவர்களுடைய வீட்டில் தொடர்ந்து சோதனை இப்போது நடைபெற்று வருகிறது. அதே போல பாராளுமன்ற உறுப்பினருடைய கல்லூரியான கிங்ஸ்டன் கல்லூரியிலும் தொடர்ந்து சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி செல்வம், விவரங்களுக்காக.